ஒரு நற்செய்தி என்னவென்றால் இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். முதலாக இந்த பூமியில் மனிதராக வந்தார். ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்கு சம்பளம் மரணம். அந்த மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை மரணம். அந்த மரண தண்டனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்து உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமுள்ளவர், ராஜாதி ராஜா, உன்னதமானவர். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தார். அன்பானவர்களே, உங்கள் மீது என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசு அந்த கல்வாரியில் தன் ஜீவனையே கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். அவர் அன்பானவர், ரொம்ப நல்லவர். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். அன்பானவர்களே, மனம் திரும்பி இயேசை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. மரண தண்டனைக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். அந்த மரண தண்டனையிலிருந்து நம்மளை விடுவிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நரகத்துக்கு போக விடாதபடி பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பாவ மன்னிப்பு இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அந்த பாவ மன்னிப்பு ரத்தம் நம் ஆத்மா நிவர்த்தி செய்வது ரத்தமே. அந்த ரத்தத்தில் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் உள்ள ரத்தம் சிந்தப்படும் பொழுது நாம் பாவ நிவர்த்தி ஆகும். அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தமா இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த, இயேசுவே பரிசுத்த. அவருடைய ரத்தம் மட்டுமே பரிசுத்தம். அவருடைய ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. நம் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் நம் பாவங்களை மன்னித்தாதான் நமக்கு பாவ மன்னிப்பிழந்து விடுதலை கிடைக்கும். பாவ மன்னிப்பிழந்து விடுதலை கிடைத்தாதான் நாம் பரலோகம் செல்ல முடியும். அன்பானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ மன்னிப்பை விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்து உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்ட மட்டும் ரத்தத்தை சிந்தினார். அன்பானவர்களே, உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் தன் ஜீவனை கொடுப்பார்களா? அவர்கள் ரத்தம் சிந்துவார்களா? அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் உயிரை கொடுப்பீர்களா? அல்லது உங்கள் ரத்தத்தை சிந்துவீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இயேசு உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அவர் தன் ஜீவனையே கொடுப்பார். அவர் தன் ரத்தம் முழுவதும் சிந்தி நம்மளை மீட்டிருப்பார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களையும் என்னையும் மீட்டு எடுப்பதற்காக அந்த கல்வாரியில் அவர் அடித்த அடிகள், அவர் பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்கள். அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஏன்? அவர் ராஜாதி ராஜா. அவரை கேட்க ஒருவரும் இல்லை. அவர் சகல அதிகாரமா அவரு கீழே இருக்கிறது. சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தின் மேல ஆளுகை உள்ளவர், சர்வத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். அவர் இப்படி அடிபட வேண்டாம் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்டு எடுப்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார். அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அவர் சித்திரவதைகளை அணிவித்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டார், முள்மூடி சூட்டப்பட்டார். அந்த கல்வாரியிலே அந்த வெயிலிலே தொங்கினார். அன்பானவர்களே, எதற்காக? யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். உங்கள் ஜீவனை மீட்கவும் என் ஜீவனை மீட்கவும் அந்த கல்வாரியில் தொங்கினார். அன்பானவர்களே, அவர் ராஜாதி ராஜாவா இருந்த, உன்னதமான தேவனா இருந்த அவர் உங்களுக்காக அந்த அடிகளை பட்டாரே. உங்கள் பாவங்களை என் பாவங்களை சுமந்தாரே. உங்களுடைய சாபங்களை என்னுடைய சாபங்களை அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தாரே. உங்களுடைய நோய்களை என்னுடைய நோய்களையும் அந்த சிலுவையில சுமந்தாரே. பிசாசின் கிரியைகளை அழித்தாரே. இந்த சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்தாரே. அன்பானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காக வந்தார். அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை செய்வார். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அந்த கல்வாரில் மரித்தாலும் இன்று அவர் ஜீவனோடு இருக்கிறார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அன்பானவர்களே, மறுபடியும் வரப்போகிறார். எப்படி வருவார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாக, சர்வலோக நீதிபதியாக அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அக்காலம் சமீபமா இருக்கிறது. இன்று வரலாம், இன்று இரவு வரலாம், நாளை வரலாம். நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய கடைசி நாட்களா இருக்கலாம், இந்த நிமிஷம் கடைசி நிமிஷமாக இருக்கலாம். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தீர்களா? நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். இயேசு உங்களுக்காக பரிதவிக்கிறார். இயேசு உங்களுக்காக பரிதவிக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் ஒருவரும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் எங்களை இங்க வந்து பேச வைக்கிறார். உங்களை நேசிக்கிறதுனால, உங்கள் மேல் வைத்த அன்பை நிமித்தமாக அவர் எங்களை இங்கே பேச வைக்கிறார். அன்பானவர்களே, பரலோகம் இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். பரலோகத்துக்கு ஒரே வழி இயேசுவே. இயேசு வந்து ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. தமிழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஜெயிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவே பரலோகத்துக்குரிய வழி. இயேசு ஒருவரே பரலோகத்துக்கு செல்லும் வழி. இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்தவர் இயேசு. இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் இயேசு. இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்தை காண வைத்தவர் இயேசு. அவரே இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உருவாக்க, அவரை பார்க்க எவரும், அவர் அண்ட வந்த எவரும் பிரகாசிக்கிற செய்கிற தேவன். அவர் ஒளியாய் இருப்பதனால் உங்களையும் அந்த ஒளியை காண செய்கிறார். அன்பானவர்களே, அவர் மகிமையின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். அன்பான தெய்வம், அவர் அன்பே உருவான தெய்வம், உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். என்று மறித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? நீங்கள் என்னத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பணத்தையா, பதவியா, செல்வத்தையா? இதுவெல்லாம் உங்களை பரலோகம் அழைத்து செல்லுமா, அல்லது உங்களை பரலோகத்துக்கு செல்ல உதவி செய்யுமா என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இயேசு வந்து வாருங்கள், இயேசுவை வந்து வாருங்கள். அவர் உங்களிடத்தில் பணமோ காசோ கேட்கவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு சிறு இடத்தை தான் கேட்கிறார். உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே விசுவாசித்தால் போதும். அது ஒன்றை மட்டும்தான் இயேசு கேட்கிறார். வேற எதையும் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் ஜீவனை மீட்க வந்தவர். நீர் கண்ணீரோடு இருக்கிறையா, கவலையோடு இருக்கிறையா, நமக்கு அன்பு செலுத்த ஒருவரும் இல்லையா என்று கலங்குகிறாயா? இயேசு உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இயேசு உனக்கு ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். இயேசு உன்னை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தாய் உள்ளம் கண்டவர், தாய்க்கு மேலானவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். உன்னை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் இயேசு. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினது முதல் இந்த நிமிஷம் வரை அவர் உன்னை ஏந்தி சுமந்து தப்பி வைத்து வருகிறார். இனியும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறவர் செய்கிறவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், மனிதருடைய வார்த்தை மாறலாம். இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார். இயேசு என்ன உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறதை செய்கிற தெய்வம். அவர் அன்பான தெய்வம். அவர் ஒரு நாளும் மாறாதவர். உன்னை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். உன்னை எந்த நிலையிலும் ஒதுக்க மாட்டார். உன்னை எந்த நிலையிலும் புறக்கணிக்க மாட்டார். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வம். அவரை ஏற்றுக் கொள்ளுங்கள். அவரை பிசாசின் பிடியில் இருக்கிறீர்களா? பிசாசின் பிடியில் இருந்து உங்களை விடுதலையாக்க வல்லம் உள்ளவர்.
அவர் சர்வ வல்லை உள்ளவர். பிள்ளை சூன்ய கட்டுகள் ஆகப்பட்டு தவிக்கிறீர்களா? எல்லா பிள்ளை சூன்ய கட்டுகளிலிருந்து விடுதலை வாக்கு வல்லை உள்ளவர். நோயின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன். குடும்பத்தை நேசிக்கிறவர் இயேசு. அவர் குடும்பத்தை கட்டுகிறவர் இயேசு. அவர் சமாதானத்தினால் உங்கள் குடும்பங்களை நிரப்புவார். சமாதானம் இல்லாமல் தவிக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, கணவர் கைவிட்டு விட்டாரே, பெற்றோர் கைவிட்டு விட்டார்களே, பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களே, இனி நமக்கு யாரும் இல்லையா என்று தவிக்கிறீர்களா? கலங்காதீர்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கவலைகளை, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களை விசாரிக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் தீர்ப்பார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் தீர்ப்பார். அவர் ஒருவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர். ஒரு சகலத்தை ஆளுவகை உள்ளவர், சகலத்தின் மேல் அதிகாரம் உடையவர். கவலைப்படாதீர்கள். இயேசு வந்த வாருங்கள். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உங்கள் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுவார். உங்களை விசாரிக்கிற தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். உலகம் முறை வந்த உங்களோட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். வலது பக்கத்து நிழலாய் இருப்பார். திருடன் வசனம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவுமே அன்று வேற இன்றைக்கும் வரான். நானே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, அவர் சொன்னது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுக்கிற நல்ல ஒரு மேய்ப்பர், ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்த நல்ல மேய்ப்பர், நம்மளை வழி நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன், நம்மளை சுமந்து செல்லுகிற நல்ல ஒரு தகப்பன். எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தனை மேடு பள்ளங்கள் இருந்தாலும் நம் கால்கள் இடராதபடி அவர் தோளின் மீது நம்மளை சுமந்து செல்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, கவலைப்படாதீர்கள். இயேசு வந்த வாருங்கள். இன்று நீங்கள் மரித்தால் நீங்கள் பரலோகம் செல்லலாம், நீங்கள் பரலோகம் செல்லலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக உண்டு. இயேசு வந்த வாருங்கள். இயேசு நல்லவர், உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ரொம்ப ரொம்ப அன்பான தெய்வம். தன் ஜீவனையே கொடுத்து அன்பை இன்னதென்று வெளிப்படுத்தினவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. அவர் அன்பை வெளிப்படுத்தின தேவன் இயேசு ஒருவரே. அவர் அன்பானவர். உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தேவன் இயேசு ஒருவரே. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இயேசுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பது போல இந்த உலகத்தில் ஒருவர் உங்களை நேசிக்க முடியாது. அன்பானவர்களே, உங்களை அன்பு செலுத்த இயேசுவை போல் ஒருவர் இல்லை. அவர் அவ்வளவு அன்பான தெய்வம். உண்மையாய் உங்களை நேசிப்பார். மனிதர்கள் முன்னாடி ஒன்று பேசுவார்கள், பின்னாடி ஒன்று பேசுவார்கள். இருந்தால் வருவார்கள், இல்லை என்றால் உன்னை புறக்கணிப்பார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நீ எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரே தெய்வம், அன்பான தெய்வம். நீ யார் கைவிடப்பட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நிமிஷம் என்று இல்லை, இனி காலம் செல்லாதது. காலம் பிரயோஜனத்தை படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் கடைசியா இருக்கலாம். இந்த நாள் ரட்சணிய நாள், இந்த நாள் உங்களுக்கு ரட்சணிய நாள். இன்றைய மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அன்பான தேவன், அவர் உங்களை நேசிக்கிற தேவன், அவர் உங்களை கைவிடாத தேவன். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று நீ மறித்தாலும் அவரோடு பரலோகம் வரலாம். சீக்கிரம் வரப்போகிறார் நியாதிபதி. ராஜாவதி ராஜாவாக, நியாதிபதியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். எப்ப வருவார் என்று சொல்ல முடியாது. இந்த இரவு வரலாம், இந்த ராத்திரி வரலாம். அன்பானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. Amen.